இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்றேன். இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க இதை நோட் பண்ணி நீங்க ஒரு A4 நோட் பண்ணி இந்த டயக்ராம்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ இந்த 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க படிச்சுட்டு எக்ஸாம் நல்லா பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். எக்ஸாம்ல அரியர்லாம் பாஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அந்த 10 மார்க் கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸ்ல இப்போ நான் சொல்றேன். அதே மாதிரி யூனிட் 2ல 2 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாம் இப்போ பார்ப்போம். அதே மாதிரி யூனிட் 3ல 3 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல இந்த யூனிட்ல இருக்க பேலன்ஸ் 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். பாருங்க, குழந்தை பாதுகாப்பு மற்றும் உரிமைகள். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் 3 முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருந்தேன். 1 குழந்தை உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? அப்படி இல்லைன்னா குழந்தை உரிமைகளும் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளும். இந்த 2 விதமா கேட்கலாம். 2 ஒரே கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள குழந்தை உரிமைகளுக்கான அரசு சாரா நிறுவனங்கள். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? அப்படி இல்லைன்னா இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் குழந்தை உரிமைகளுக்காக பணிபுரியும் அரசு சாரா நிறுவனங்கள் இப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மில்லினியம் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள். இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? அப்படி இல்லைன்னா 1000 ஆண்டு வளர்ச்சிக்கான இலக்குகளும் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளும். இந்த 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. அதை ஒவ்வொன்றையும் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் இருக்கு. 1 குழந்தை உரிமைகள் அங்கீகாரம், 2 குழந்தை உரிமைகளின் முக்கியத்துவம், 3 குழந்தை உரிமைகள் மற்றும் சமூகம், 4 குழந்தை உரிமைகளுக்கான சவால்கள், 5 பாதுகாப்பு மற்றும் உயிர் வாழ்தல், 6 கல்வி மற்றும் மேம்பாடு. இந்த 6 தலைப்பு வரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள குழந்தை உரிமைகளுக்கான அரசு சாரா நிறுவனங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 9 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க, குழந்தை உரிமைகள் மற்றும் மேம்பாட்டு மையம், 2 அகன்ஸ்கா பொது அறக்கட்டளை, 3 அமர் சேவா சங்கம், 4 பூமி, 5 அன்னை அறக்கட்டளை மற்றும் கல்வி அறக்கட்டளை, 6 ஊரக வளர்ச்சிக்கான சமூக நடவடிக்கை, 7 EKAM அறக்கட்டளை, 8 பார்வையற்றோருக்கான இந்திய சங்கம், 9 சிவானந்தா குருகுலம். இந்த 9 பாயிண்ட் இதுல வரும். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மில்லினியம் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள். இதுல 2 இலக்குகள் இருக்கு. 1 மில்லினியம் வளர்ச்சி இலக்குகள், 2 நிலையான வளர்ச்சி இலக்குகள். இந்த மில்லினியம் வளர்ச்சி இலக்குகளுக்கு கீழே மொத்தம் 8 பாயிண்ட் இருக்கு. 1 தீவிர வறுமை மற்றும் பசியை ஒழித்தல், 2 உலகளாவிய ஆரம்ப கல்வியை அடைதல், 3 பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், 4 குழந்தை இறப்பை குறைத்தல், 5 தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், 6 இந்த HIV மலேரியா மற்றும் பிற நோய்களை எதிர்த்தல், 7 சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்தல், 8 வளர்ச்சிக்கான உலகளாவிய கூட்டாண்மையை உருவாக்குதல். இதுல இந்த செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகள். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் இருக்கு. 1 வறுமை இல்லை, 2 பூஜ்ய பசி, 3 நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, 4 தரமான கல்வி,
5 பாலின சமத்துவம், 6 சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், 7 மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல், 8 ஒழுக்கமான பணி மற்றும் பொருளாதார வளர்ச்சி, 9 தொழில் புதுமை மற்றும் உட்கட்டமைப்பு, 10 குறைக்கப்பட்ட சமநின்மை. அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க, குழந்தைக்கு எதிரான வன்முறை. இதுல 2 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 1 தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் மற்றும் மூல காரணங்கள். 2 குழந்தைகள் மீதான வன்முறையின் தாக்கமும் விளைவுகளும். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் மற்றும் மூல காரணங்கள். இதுல 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1 பாதிப்புக்கு பங்களிக்கும் காரணிகள், 2 மூல காரணங்கள், 3 தடுப்பு நடவடிக்கைகள். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த பாதிப்புக்கு பங்களிக்கும் காரணிகள்ல 5 பாயிண்ட் இருக்கு. 1 வறுமை, 2 பாலின பாகுபாடு, 3 சமூக நெறிகள் மற்றும் அணுகுமுறைகள், 4 விழிப்புணர்வு மற்றும் கல்வி இல்லாமை, 5 ஆதரவு சேவைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மூல காரணங்கள். மூல காரணங்கள்ல 4 பாயிண்ட் இருக்கு. 1 ஆணாதிக்க சமூகம், 2 சாதி பாகுபாடு, 3 போதிய குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் கொள்கைகள், 4 தலைமுறைகளுக்கு இடையே வன்முறை பரிமாற்றம். அடுத்து 3வது தலை பாருங்க, இந்த தடுப்பு நடவடிக்கைகள்ல 5 பாயிண்ட் இருக்கு. 1 குடும்பங்களை மேம்படுத்துதல், 2 பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல், 3 விழிப்புணர்வு மற்றும் கல்வி, 4 குழந்தை பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துதல், 5 தலைமுறைகளுக்கு இடையான வன்முறை பரவுவதை நிவர்த்தி செய்தல். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை மீதான வன்முறையின் தாக்கமும் விளைவுகளும். இதுல 5 பாயிண்ட் இருக்கு. 1 உடல் விளைவுகள், 2 உணர்ச்சி மற்றும் உளவியல் விளைவுகள், 3 நடத்தை விளைவுகள், 4 கல்வி செயல்திறன் மீதான தாக்கம், 5 சமூக வளர்ச்சியில் தாக்கம். இதுல ஃபர்ஸ்ட் அந்த உடல் விளைவுகள்ல 3 பாயிண்ட் இருக்கு. 1 உடனடி காயங்கள், 2 நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள், 3 குறைபாடு உள்ள உடல் வளர்ச்சி. அடுத்து 2வது பாயிண்ட் கீழே பாருங்க, உணர்ச்சி மற்றும் உளவியல் விளைவுகள். இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 பயம், பதட்டம் மற்றும் மனச்சோர்வு, 2 குறைந்த சுயமரியாதை, 3 பிந்தைய மன உளைச்சல் சீர்கேடு, 4 தற்கொலை போக்குகள். அடுத்து 3வது பாயிண்ட் கீழே பாருங்க, நடத்தை விளைவுகளுக்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 ஆக்ரோஷமான நடத்தை, 2 சுய தீங்கு, 3 அபாயகரமான நடத்தைகள். அடுத்து 4வது தலை பாருங்க, கல்வி செயல் திறன் மீது தாக்கம். அதுக்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 செறிவு மற்றும் பங்கேற்பு, 2 பள்ளி வருகை, 3 கல்வி சாதனை. அடுத்து 5வது தலைப்பு கீழே பாருங்க, சமூக வளர்ச்சியில் தாக்கம். இதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 உறவு உருவாக்கம், 2 சமூக தனிப்பொருட்படுத்துதல், 3 சமூக திறன்கள் குறைபாடு. அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, தேர்ட் யூனிட்ல 3 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 1 குழந்தைகள் உரிமைகளுக்கான குழு மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள். 2வது கொஸ்டின் வந்து இந்தியாவில் குழந்தை பாதுகாப்பு மையம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள். இந்த 3 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை உரிமைகளுக்கான குழு மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள். இதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 குழந்தைகள் உரிமைகளுக்கான 4 வழிகாட்டு கொள்கைகள், 2 குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள், 3 குழந்தைகளின் விற்பனை, பாலியல் சுரண்டல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் பற்றிய சிறப்பு அறிக்கையாளர்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு. மொத்தம் 7 பாயிண்ட் இருக்கு. 1 குழந்தை தொழிலாளி, 2 குழந்தை திருமண தடை, 3 பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், 4 சிறார் நீதி, 5 கட்டணமில்லா குழந்தை உதவி எண் 1098, அடுத்த 6 கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு, 7 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள். மொத்தம் 11 பாயிண்ட் இருக்குதுல. 1 அறிமுகம், 2 முன்னுரை, 3 வழிகாட்டும் கோட்பாடுகள், 4 கல்வி மற்றும் மேம்பாடு, 5 வக்காலத்து மற்றும் கூட்டாண்மை, 6 மருத்துவ பராமரிப்பு, 7 ஒருங்கிணைப்பு செயல் மற்றும் கண்காணிப்பு, 8 ஆராய்ச்சி ஆவணப்படுத்துதல் மற்றும் திறன் உருவாக்கம், 9 வள ஒதுக்கீடு, 10 கொள்கை மறு ஆய்வு, 11 தமிழ்நாடு அரசின் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டங்கள். இதுதான் இதுல வந்து இந்த 4th பாயிண்ட் பாத்தீங்களா, அந்த கல்வி மற்றும் மேம்பாடு. அதுக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்கு, பாதுகாப்பு, இன்னொன்னு பங்கேற்பு. இதுதான் இந்த முக்கியமான கொஸ்டின். அடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல இருக்க பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் டயக்ராம்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.